டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் குறிப்பா மதுரை எம்பி சு வெங்கடேசன் மத்திய அரசோட தேர்வு ரத்து செய்யப்பட்டா பொங்கி எழுதுறாரு. ஆனா டிஎன்பிசி ரத்து செய்யப்பட்ட தொடர்பா எதுவுமே பேசலையே சார். அதுதான் அவங்களுடைய கூட்டணி ஆட்சி. ஆனா அவருக்கே தெரியல ரத்து பண்ணிருக்காங்கன்னு. தெரிஞ்சாதானே கேட்பாங்க. நம்ம எம்பிக்கு தெரிஞ்சிருந்தானே கேட்பாங்க. தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கேட்பாரு. ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவர். நல்ல விஷயம் தெரிஞ்சு அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காரு. இது மட்டுமா தேர்தல் ரத்தாயிருக்கு? இன்னைக்கு 5 வருஷத்துல எவ்வளவு தேர்வுகள் ரத்தாயிருக்குது? மாணவர்கள் எதிர்க்க 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. எவ்வளவு 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்ப 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. என்னாச்சு? சொன்னது என்னாச்சு? காத்தோடு காத்தா போயாச்சு. மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இது பண்ணாங்க, வச்சாங்க. அண்டர் பாஸ் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணது அப்புறம் நின்று போச்சு. ஆனா இப்ப சர்வீஸும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமா மத்திய அரசு தான் காரணம். அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். இதெல்லாம் எப்படிங்க? ஒரு விமான போக்குவரத்துல மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும், அந்த விமான போக்குவரத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும். அதை பொறுத்து தானே எல்லாமே இருக்கும். எங்க தூத்துக்குடி இன்னைக்கு 5 விமான நிலையம் வருது, 5 பிளைட் டெய்லி வருது. முந்தி 2 தான் வந்துட்டு இருந்துச்சு. மத்திய அரசு என்ன கொடுத்தாச்சு? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை. நான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள், எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், அதெல்லாம் நிதி தானே. நிதி இல்லாம என்ன பண்ண முடியும்? இன்னொன்னு கூட சொன்னாங்க. அதான் அண்ணன் சொல்றேன், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாம கொண்டு வரணும் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்கல்ல. கொண்டு வந்தாங்களா? இதுவரைக்கும் கொண்டு வரல. நீட் எக்ஸாம் இதுவரைக்கும் கொண்டு வரல. ஆனா அதுக்கு பதில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்களிடம் பேசி 7.5% வாங்கி தந்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர். அதனாலதான் இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் உள்ள பிள்ளைகளும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. அது முடிச்சிட்டேன். நான் அது அப்பவே முடிச்சிட்டேன்.